இம்யூனிட்டி பவர் குறைஞ்சு போறதுக்கு என்ன காரணங்க? முக்கியமா ஒயிட் சுகருங்கம்மா. அஸ்க சக்கரை கண்டிப்பா குறைக்கும், ஆல்கஹால் குறைக்குங்க. நீங்க உடம்புல இயற்கையாவே கடவுள் நம்ம இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு தான் பண்ணி வச்சிருக்காரு. மிகப்பெரிய எல்லா உயிரினங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம குறைக்கக்கூடிய வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதில் அஸ்க சக்கரை மெயினாக குறைக்குங்கம்மா. உயிர் சத்தை நல்லாவே எடுத்துருங்க. அதே மாதிரி ஆல்கஹால் எடுத்துரு, மைதா ஐட்டங்கள் எடுத்துரு, அதிகமான காரங்கள் எடுத்துருங்க, மசாலா ஐட்டம் எல்லாம் எடுக்குமா. இந்த மாதிரி உணவுகள் தவிர்த்துட்டாவே இருக்கிறது குறையாத பார்த்துக்கலாம். இல்லை அதிகப்படுத்தணும் அப்படின்னா குறைஞ்சிருச்சு எனக்கு அதிகப்படுத்தணும் அப்படின்னா நாங்கள் வெண்பூசணி நல்லா ரிசல்ட் கொடுக்குமா, வெள்ளைப்பூசணி நல்ல ரிசல்ட் கொடுக்கும், நெல்லிக்காய் நல்ல ரிசல்ட் கொடுக்கும், வள்ளலார் ஐயா சொன்ன முக்கூட்டு சூரணம் நல்ல ரிசல்ட். கரிசலாங்கண்ணி தூதுவளை முசுமுசுக்கு இருக்கிறனால கரிசலாங்கண்ணி எல்லாமே நம்ம இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் முக்கூட்டு சூரணம் தினசரி எடுத்துக்கிறவங்களுக்கு எந்த நோயுமே வராது. நோய் எதிர்த்தன்மை ரொம்ப அதிகமாயிரு. பட் அசைவத்தை தவிர்த்துக்கணும். அதே மாதிரி சூப்பு பிடிக்குமா, முருங்கை முடக்கத்தான் வெளிப்பத்தி இதுவும் என்ன செய்யணும்னா இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்தும். இது இடையில ஏதாவது ஒரு டீ டைம் குடிச்சு. அதே மாதிரி மலர்பானத்தை சாப்பிட்டு இருந்தவங்களால இம்யூனிட்டி பவர் அதிகமாக்குமா. அதே மாதிரி வில்வப்பழ ஜூஸ், வில்வம் வில்வம் இல்லாத மருத்துவம் முழுமையடையான்னு சொல்லுவாங்க. வில்வம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியுள்ள ஜூஸுங்க. இதில் இம்யூனிட்டி பவர் ரத்தத்தை நல்லா சுத்திகரித்து ரத்தம் சுத்தமாச்சுனாவே எந்த நோய் கிருமி அங்கே போய் உட்காரக்கு வாய்ப்பே வராதுங்க.